இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ராஜஸ்தான்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியாகிருக்கு. அதில் ஒரு பிஎல்ஓ, அதாவது தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கக்கூடிய ஒரு பிஎல்ஓ தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக சொல்லக்கூடிய அந்த வீடியோ இன்றைக்கி உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. எதற்காக அந்த பிஎல்ஓ நான் தற்கொலை செய்வேன் அப்படின்னு புலம்புறார் அப்படின்னா, இந்த பிஎல்ஓவுக்கு ராஜஸ்தானை சார்ந்த பாஜக தலைவர்கள் முஸ்லீம் வாக்குகளை நீக்கச் சொல்லி மிரட்டல் விடுவித்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த பிஎல்ஓ தற்கொலை செய்து கொள்வேன் என்று அவர் புலம்பியிருக்கிறார். சம்பவம் என்னங்கிறத பாருங்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வென்ற தொகுதியில் முஸ்லீம் வாக்குகளை நீக்கச் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலம் தலைநகர் ஜெய்ப்பூரில் ஹாவா மஹால் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, இந்த வாக்குச்சாவடியில் பிஎல்ஓவா வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் கீர்த்தி குமார் அப்படிங்கிறவர். இவர் வாத்தியார், இவர் ஆசிரியர், சரியா? இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். 2023 சட்டமன்ற தேர்தலில் பாஜக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பாலமுகுந்த ஆச்சாரியா என்று சொல்லக்கூடிய நபர் இந்த தொகுதியில் 974 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். இவரை லோக்கலில் மகராஜ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவதுண்டு. இவர் ரொம்ப ஃபேமஸ். அதாவது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்களை முன்னிறுத்துறதுல இவர் ஒரு மிகப்பெரிய வல்லவர். இந்த நிலையில் தான் இந்த வாக்குச்சாவடியில் பிஎல்ஓவாக வேலை செய்யக்கூடிய இந்த கீர்த்தி குமார் என்று சொல்லக்கூடிய நபர், இவர் தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காணொலி ஒன்று சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுமுனையில் யார் பேசுகிறாங்கிறது ஒரு லோக்கல் கவுன்சிலர் ஒருத்தர், ஒரு பாஜக கவுன்சிலர். அவருடைய பேர் சுரேஷ் சைனி அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் மிரட்டுறாரு. அதுக்கு இவர் சொல்கிறது தான் அந்த காணொலியில் தெரியுது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ சொல்கிற மாதிரி அனைவரையுமே வாக்குப்பட்டியலிருந்து நீக்கிட்டா நீங்களும் மகாராஜாவும் எளிதில் வெற்றி பெற்று விடுவீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி ரொம்ப கோபமாக கேட்குறாரு. இதெல்லாம் நான் பண்ண முடியாது, நீ இன்னும் என்னை மிரட்டிகிட்டு இருந்த அப்படின்னா நான் கலெக்டர் அலுவலகத்தில் போய் அங்கேயே தற்கொலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதாவது மகாராஜ் என்று சொல்லக்கூடிய நபரும் இந்த கவுன்சிலர் ஒருத்தன் பிஜேபிக்காரன், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முஸ்லீம் வாக்காளர்களை எல்லாம் முழுமையாக நீக்கிரு, முஸ்லீம்களுடைய வாக்கு நீக்கிறதுக்கு சொல்லும்போது அவர் சொல்லுவார், அப்படி நீக்கிட்டா நீ எல்லாம் சுலமாக வாழ்வியா, அப்போ நான் இங்கே எதுக்கு, நான் வெற்றி பெறுவேன் இல்லையா, நான் அப்போ எதுக்கு இங்கே வேலை செய்யணும், என்னால் அது முடியாது, நீ இப்படி கடுமையாக மிரட்டிகிட்டு இருந்த அப்படின்னா நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் தற்கொலை செய்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த காணொலி தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ராஜஸ்தானில் எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய சுமார் 40% வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் பெரும்பாலானவை அப்படின்னா, ஒரு வாக்குச்சாவடியிலேயே இஸ்லாமியருடைய வாக்குகள் ஏறத்தாழ 470 வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீ செய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மிரட்டல் கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். இவர் ஸ்கூலில் போய் வேலை செய்யணும், என் பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு நான் இந்த மாதிரி அழுத்தங்களுக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு வேலை செய்ய முடியாது, இது என்ன பெரிய பித்தலாட்டம் அப்படிங்கிறத அவர் புலம்பிட்டு இருக்கார். இவ்வளவுத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இந்து. மிரட்டல் விடுக்கிறவன் யார்? இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்லக்கூடிய பிஜேபிக்காரன். நல்லா பார்த்துங்க, இதெல்லாம் நம்ம நுட்பமாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் இதில் ஒரு படிவம் திரும்ப ஒரு படிவத்தை டிஜிட்டலில் மாற்றணும் அப்படின்னா 10 நிமிடம் ஆகும். அப்படின்னா குறைந்தபட்சம் இவர்களுடைய கணக்குப்படி இந்த படிவத்தை ஏற்றி நீக்கம் செய்யணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 78 மணி நேரம் ஆகும். இது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வரப்பட்ட பிறகு எத்தனை பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள், அது ஒரு நீண்ட பட்டியலை நம்ம போட முடியும். ஏராளமானவர் ரயிலில் குதித்து தற்கொலை செய்கிறான். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பக்கம். இது இவரோட முடியல. இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இதே மாதிரி சரஸ்வதி மீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஎல்ஓ, அவரும் என்னென்னா அவருடைய தொகுதியில் ஒரு 156 முஸ்லீம்களுடைய வாக்குகளை நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் மிரட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறார். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறதன் மூலமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள், கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள், பாஜகவிற்கு எதிரானவர்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்குவதற்கான திட்டம் தான் இது
அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? இல்லை நாங்கள் ரொம்ப சட்டப்படியே தான் செஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. சரியான பதில்களை நம்மகிட்ட சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது முழுமையாக எல்லா மாநிலங்களிலும் செயல்படுத்தப்படும் பட்சத்தில் அது செயல்படுத்தப்பட்டதற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற விஷயத்தை விரைவில் எப்போ வேணாலும் கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இவர்களை எதிர்க்கக்கூடிய மாநிலங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இது சட்டமாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா குடியரசுத் தலைவர் அவங்க கையில் இருக்கிறாங்க. அவங்க எப்போ வேணாலும் அதற்கு கையொப்பம் போடலாம், எப்போ வேணாலும் சட்டமாக மாறுவதற்கான அப்படி சட்டமாக மாற்றப்பட்டால் அது எப்போ வேணாலும் நடத்தலாம் உடனடியாக ஆட்சி. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோடைய தோளில் கை போட்டுட்டு தான் மோடியால் இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியாது. அதனால் பல விஷயங்கள் அவங்களால பெருசாக செயல்படுத்த முடியல. இப்போ 2019 மோடி தனிப்பெருமையாண்மையோடு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த முறை பெருசாக மறைமுகமாக எல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு. பாராளுமன்றத்தில் கட்டுக்கட்டாக தூக்கி வெளியே தூக்கி போட முடியல, இதெல்லாம் பண்ண முடியல. நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அப்போ இதுவே அவங்களுக்கு ஒரு உறுத்தலாக தான் இருக்குது. அப்போது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இனி என்ன பண்ணுவாங்கன்னா, வெகு விரைவில் அடுத்த வருடமே வேணால் பாராளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கு இவங்க தயாராவாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த வருடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆபத்தெல்லாம் இதற்கு பின்னால் இருக்கிறது. அதற்கெல்லாம் ஆதாரம் தான் இந்த மாதிரியான காணொலிகளும் இந்த மாதிரியான பதிவுகளும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லாட்டா இதையெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இந்திய ஜனநாயகத்தை யாராலுமே காப்பாற்ற முடியாங்க. ஒன்ஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சுன்னு வைங்க, நீங்கள் ரிசல்ட்டெல்லாம் பார்க்க வேண்டாங்க. ரிசல்ட்டில் பாஜக வெற்றி பெறும். 500 சொச்சம் பாராளுமன்ற தொகுதிகளில் 500 இடங்களில் மோடி வெற்றி பெற்றார் அப்படின்னு ஊடகங்கள் சொல்லுவாங்க. இதை தான் நடக்க போகுது. நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க? எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லாதன் பிறகு அப்போ அவ்வளோ பெரிய திட்டத்தோடு இவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறோம்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.